வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் மக்கள் நிருபருக்காக தமிழ் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அரசியல்ல பெரிய பெரிய திருப்பங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. முக்கிய காரணம் விஜய். சரிங்க, விஜய் அதிமுகவோட நாங்க சேர மாட்டோம், பாஜகவோடையும் சேர மாட்டோம், திமுகவோட எந்த காலத்திலுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவா? அதாவது அதிமுக இது எப்படி எதிர்கொள்ள போகுது? ஏன்னா ஒருவேளை விஜய் வருவாரு, அவர் வைவு பண்ணலாம்னு அவங்க நினைச்சிருக்கலாம் அப்படின்னு நிறைய செய்திகள் வந்தது. இது எந்த அளவுக்கு அதிமுகவை பாதிக்கும்? சரிங்க, விஜயோட வேற எந்தெந்த கூட்டணியா கட்சிகள் சேரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. இதை நான் சொல்றதை விட பொதுமக்கள் அவங்க விருப்பத்தை சொல்ல போறாங்க. விஜய் என்னெல்லாம் பண்ண போறாரு, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கேன் சார். நடிகர் விஜய்னால உங்களுக்கு என்ன தோணுது? விஜய்னால நல்ல ஆக்டர், நல்ல ஃபைட்டர், நல்ல டான்ஸ். ஃபைட்டர்னா நல்லா ஃபைட் பண்ணுவாரு. நல்லா ஃபைட் பண்ணுவாரு. ஃபைட் பண்ணுவாரா? வாழ்க்கையில ஃபைட் பண்ணி ஆவணும் சார். ஏன்னா அந்த அளவுக்கு காம்படிஷன் நம்ம சென்னை. அவர் பண்ணுவாரா? அவர் பண்ணுவாருன்னா மக்களோட நம்பிக்கை. சரி, அப்ப மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் விஜய். ஆமாங்க சார். மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் விஜயா? மக்களோட நம்பிக்கை கிடையாது சார். என்னங்க? இல்ல, நான் உங்ககிட்ட ஓப்பனா கேக்குறேன். உங்க வீட்லயே உங்க பிள்ளைங்க எல்லாம் விஜய் ரசிகரா இல்லையா? நான் பெரிய பொண்ணு ரசிகரா தான். உங்க பெரிய பொண்ணுன்னா உங்களுக்கு உயிரா? உயிர் தான். அப்ப உங்க பொண்ணு சொன்னா நீங்க ஓட்டு போட மாட்டீங்களா? நான் போட மாட்டேன். நானே அவங்க சொல்லியிருக்கேன், விஜய் ஓட்டு போய் முதல் ஓட்டு அவரு தான் போட சொன்னாங்க. நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா நம்மளுடைய ஒரு அங்கீகாரம் பிடிச்சது நம்ம ஸ்டாலின் இவர் ஐயா தான். ஸ்டாலின் ஐயா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, உங்க குழந்தை அவங்களுடைய ரசிகை, அப்ப அவங்க ஆசைப்பட செய்ய மாட்டீங்களா? இந்த விஷயத்துல நான் ஆசைப்பட்டு செய்ய முடியாது. சரி, அதிமுகவோட கூட்டணி இல்ல, திமுகவோட கூட்டணி இல்ல, பிஜேபியோட கூட்டணி இன்னைக்கு விஜய் அறிவிச்சிட்டார். இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டு அறிவிச்சிட்டார். இப்ப அவருடைய அடுத்த நிலைமை எப்படி இருக்கு? அவர் எப்பவுமே தனித்து தான் சார் போட்டுடுவார் சார். எதிர்க்க 5 பேர் சண்டை வந்தா கூட சிங்கிளா தான் சார் நிப்பாப்பல. அவர் எத்தனை எலெக்ஷன் நீங்க இப்படி சொல்றீங்க சார்? எலெக்ஷன் அவருக்கு புதுசு, ஆனா மக்களுக்கு பழசு சார் எலெக்ஷன். உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்க ஆட்கள் எல்லாருமே எலெக்ஷன் நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். ஆனா கேண்டிடேட் புதுசு. விஜய் ஒரு புதிய பரிமாணம் கண்டிப்பா இருக்கலாம். என்ன கேக்குறேன், திமுக அதிமுக தாண்டி வர முடியுமா? வரதுதான் சார் அவர் ட்ரை பண்றாரு. அவருடைய சைடுல பாத்தீங்கன்னா அவருடைய வேவ் ஆஃப் டாக்ல பாத்தீங்கன்னா அவர் பண்ற கரெக்டா டெப்த் இருக்கு. அவருக்கு இருக்கு. நீ அவர் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு சார். அதனால வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதிமுக இப்ப இல்லன்னுட்டாரு. இது அதிமுகவுக்கு பின்னடைவா? ஏன்னா அதிமுக எதிர்பார்த்திருந்ததுன்னு சொன்னாங்க, பிஜேபி கூட்டணிக்கு வருவாரு விஜய்னு. அதிமுக பழைய கட்சி சார். அவங்களுக்கு இவங்க தான் ஒண்ணு சேரணும், அவங்க தான் ஒண்ணு சேரணும் அது விதிவிலக்கே கிடையாது சார். சரி, அவங்க யார் வந்தாலும் சேர்த்துப்பாங்க. டிஎம்கே ஆல்சோ யார் வந்தாலும் சேர்த்துப்பாங்க சார். அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் சேர மாட்டாருன்றீங்க? கண்டிப்பா சேர மாட்டாரு சார். விஜய் அதிமுகவோட சேர மாட்டாருன்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இது அதிமுகவுக்கு பின்னடைவா? ஒருவேளை பிஜேபி கூட்டணியோட சேர்ந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிளஸ்ஸா இருந்திருக்கும்ல? பிளஸ் மைனஸ் எல்லாம் அப்படியே கிடையாது. அதிமுகன்றது அது ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறது. ஓகேங்களா? அது அம்மா இருக்கிற வரைக்கும் அது நல்லபடியா இருந்தது. இப்போதைக்கு எடப்பாடி கொஞ்சம் தடமாட்டமா இருக்காரு. சோ பிஜேபியோட ஒரு அதிமுகவோட விஜய் இணைஞ்சாலும் ஒன்னும் யூசேஜ் இல்ல. கம்பல்சரி யூசேஜ் கிடையாது. ஓகேங்களா? தனித்து அதிமுக எதிர்கட்சி மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. விஜயோட என்னென்ன கட்சிகள் இணையும் நீங்க நினைக்கிறீங்க? அவர் நான் தான் தலைவர், நான் தான் முதல்வர் வேட்பாளர், என் தலைமையில ஒரு கூட்டணி அமைய போகுதுன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. பாமக இணையலாம் சார். பாமக இணையலாம். ஓகே, வேற எந்த கட்சி விஜயோட இணையலாம் நினைக்கிறீங்க? இல்ல, வேற எந்த கட்சி இணையற அளவுக்கு வாய்ப்பு இல்லைங்க சார். விஜய் தனித்து தான் இருப்பாரு. இல்ல, தனித்து இருந்தாலும் சரி, இப்போதைக்கு இருக்கிற எல்லா கூட்டணியும் கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? தனித்து இருக்கிறது விஜய் மட்டும் இருக்காப்ல. அப்புறம் நம்ம சீமாவும் தனித்து நிக்கிறாப்ல. இப்போ டிஎம்கேயோட கூட்டணி வரதுக்கு விஜயோட யாரும் சேர மாட்டாங்க. ஓகே, தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? உங்க குடும்பத்தை எப்படி பாத்துக்கிறீங்க? நல்லா பாத்துக்கிறேன் சார். நல்லா பாத்துக்கிறீங்க. சரி, நீங்க சொல்லுங்க, விஜயை பத்தி உங்களுடைய கருத்து? வந்தா நல்லாதான் இருக்கு சார். விஜய் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா திமுகவே வரணுமா, விஜய் வரட்டும், ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் நல்ல ஆட்சி கொடுப்பாரு நினைக்கிறீங்களா? அதான், ஏன்னா படம் நடிக்கிறது விட்டு அவர் கட்சியில வராருல, ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பாக்கலாமே. ஓகே, சரி, நான் என்ன கேக்குறேன், அதிமுகவோட இணைய போறாரு, பிஜேபியோட இணைய போறாருன்னாங்க. இப்ப நான் அவங்களோட எல்லாம் இணைய போறதுலன்னு விஜய் சொல்லிட்டாரு. இது அதிமுக பிஜேபிக்கு அதிர்ச்சியா இருக்குமா? எப்படி, என்ன நினைக்கிறீங்க? அதிர்ச்சியா தான் இருக்கும். சரி, விஜய் அவர் தலைமையில தான் நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. ஸ்டாலின் அளவுக்கு தான் ஒரு முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. அவர் கூட வேற எந்த கட்சி கூட்டணி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்ல, அவர் தனித்து நிக்கணும். ரெட்டல வந்தா வரமாட்டாரு சார். வரமாட்டாரு. ரெட்டலை விட அவர் சேர மாட்டாருன்றீங்க? இல்ல, ரெட்டல வந்தா விஜய் வரமாட்டாருன்றாங்க. அதுதான் கருத்து கணிப்பு. ஓகே, தனித்து நின்னா வருவான்றாங்க. வாய்ப்பு விஜய் தனித்து நின்னா வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, நன்றி. ஆட்டோ தொழில் எப்படி இருக்கு?
ஆட்டோ தொழில முன்ன மாதிரி கிடையாதுங்க சார். இப்போதைக்கு வருமானம் ரொம்ப கம்மி. ரொம்ப ஃபேமிலியை வச்சுக்கிட்டு சிரமப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். திமுக ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்ததா? நல்ல விஷயம் நடந்ததா இதுவரையிலும் எங்களுக்கு ஒன்றும். சரி, இந்த வேளையில நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். விஜய் அடுத்த ஆளுங்கட்சியா ஆனார்னா எப்படி இருக்கும்? வாய்ப்பு இருக்கா? மாற்றம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு வந்து கண்டிப்பா மக்கள் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க, வரணும், ஆட்சி பிடிக்கணும். சரிங்க, ஆனா இப்ப விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி இல்ல, திமுகவோட கூட்டணி இல்ல, பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னாரு. அப்ப அவர் யார் கூட தான் கூட்டணி சேருவார்னு நினைக்கிறீங்க? அவர் தனிச்சு இருந்துதான் நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய முன் வந்திருக்காங்க. ஒரு கூட்டணி சேர்ந்தாதானே ஒரு வலு பெறும். தனித்து நின்னா எப்படி? அவங்களுடைய ரசிகர்களே அவர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. ஓகே, ஓ, அவருக்கே ஒரு தனிப்பெரும் சக்தி இருக்கு. கூட்டணி தேவையில்லைன்றீங்க? கண்டிப்பா கூட்டணி தேவையில்லை. அவங்களுக்கு வந்து சப்போர்ட் நிறைய இருக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு அரசனுடைய செயல் இதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் மாற்றத்தை, அதாவது திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு வருஷம் வேலை செஞ்சா வேணா பிஜேபிய நம்ம விஜய் வந்து தடுக்கலான்றீங்க? அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ. வணக்கம் தோழி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இளைஞர்கள் எல்லாம் விஜய் பக்கம்ன்றாங்க, உண்மையா? ஆமா ஆமா. நீங்களும் விஜய் பக்கம் தானா? சரி, ஓகே. உங்க அப்பா அம்மா எல்லாம்? எல்லாரும் விஜய் பக்கம் தான். ஓகே, விஜய்க்கே ஓட்டு போட வச்சிருவீங்க. சரி, நம்ம விஜய் ரசிகரா இருக்கிறது வேற. விஜய் முதல்வர் ஆனா எப்படி இருக்கும்? அவரு முதல்வரானா எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாரு. இதனால சினிமா ஃபீல்ட்ல இருந்தாரு. இதுக்கப்புறம் நம்ம கூட வந்து மக்களோட மக்களா இணைந்து நம்மளுக்கு எல்லாரும் நல்லது. அதாவது சினிமால இருந்தாரு, இப்ப அரசியல்ல வந்தா மக்களோட மக்களா இணைவாருன்றீங்க. சரி, விஜய் தனித்து நிக்கணுமா இல்லாத கூட்டணி கட்சியோட நிக்கணுமா? அவர் சிங்கம் எப்பவுமே சிங்கலா தானே நிக்கும். ஏங்க அவர் சிங்கம் அப்பனா? சரி, விஜய சிங்கமாவே நீங்க பாக்குறீங்க. கூட்டணினா யார் கூட சேர்ந்தா நல்லா இருக்கும்? அவர் வேணா, அவர் தனியாவே இருக்கட்டும், அப்பதான் நல்லா இருக்கும். தனியாதான் விஜய பார்க்க ஆசைப்படுறீங்க. தனித்து நின்னா ஜெயிக்க முடியுமா விஜயால? அவரால முடியும். அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இளைஞர்கள் எல்லாம் விஜய் பக்கமா? ஆமா, மோஸ்ட்லி நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் தானே. சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன். உங்க வீட்டுல தம்பி, அண்ணன் எல்லாருமே, அம்மா அப்பா அத்தை சித்தப்பா எல்லாரும், அக்கா தம்பி எல்லாருமே விஜய் ஃபேன் தான். நீங்களே விஜய்க்கு ஒரு 6-7 ஓட்ட போட்டுருவீங்க போல. ஓகே, நன்றி. வணக்கம். வணக்கம். ஓகே, நேரடியான கேள்விக்கு வந்துடுறேன். நீங்க விஜய் ரசிகரா? விஜய் ரசிகர் தான். ஏன் விஜய் பிடிக்கும்? நல்லா நடிப்பாரு, டான்ஸ் நல்லா ஆடுவாரு. நல்லா நடிப்பாரு, டான்ஸ் ஆடுவாரு. தேர்தல நின்னா ஜெயிப்பாரா? அது இந்த தேர்தலை பார்த்தாதான் தெரியும். ஏங்க எல்லாத்துக்கும் ஓகே சொன்னீங்க, இந்த விஷயத்துக்கு நீங்க தப்புன்னு மாறினீங்க? மாறல இல்லைங்க, பார்த்தா தானே தெரியும். இப்பதான் புதுசு வர்றாரு. சரி, விஜய் வந்து தனித்து நிக்கணுமா இல்ல கூட்டணியோட நிக்கணுமா? தனியா தான் நிக்கணும். ஏங்க பாமக இருக்கு, பிசிக இருக்கு, நிறைய கட்சிகளோட தான் இணைய போறாருலாம் பேசிக்கிறாங்கல்ல. பேசுவாங்க. இந்த வாட்டி அவர் ஓட்டுல சதவீதம் காட்டணும் இல்ல. சரி, இப்ப அவர் அதிமுகவோட இணையலன்னு சொல்லிட்டாரு, திமுகவோட இணையலன்னு சொல்லிட்டாரு, பிஜேபியோட இணைய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப எந்த கட்சியோட தான் இவர் தலைமையில இருக்கு? விஜயகாந்த் கட்சியில சேரலாம், அதுல சேரலாம். ராமதாஸ் கட்சியில சேரலாம். சில்லற கட்சிகளை சேர்த்துக்கின்னு ஒரு முதலமைச்சர் வரதுக்கு வாய்ப்பு உண்டா? முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கு. திமுக அதிமுக தாண்டி வாய்ப்பு இருக்கு. வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ஓகே, விஜய் பிடிக்குமாமா? பிடிக்கும். ஏன் என்ன காரணத்துக்கு விஜய் பிடிக்கும்? அவர் நல்ல ஹீரோ. சரி, அவர் ஹீரோ. ஓகே, தேர்தல் நின்னா அவர் ஜெயிப்பாரா? கன்ஃபார்ம் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். என்னமா திமுக அதிமுக பெரிய கட்சிகள் இருக்கு, அதை தாண்டி ஜெயிக்க முடியுமா? ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல உங்களுக்கு. ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்றீங்க. ஆமா, இல்ல நான் என்ன கேக்குறேன், திமுக அதிமுக செம்ம அவங்க ஒரு இதுல இருக்காங்க, பல வருஷமா இருக்கிறாங்க. இப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, நல்லாட்சி புரியாதுன்றாங்க. முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. இவங்களெல்லாம் தாண்டி விஜயால முடியுமா? முடியும் சார், முடியும். நம்பிக்கையோட இருக்கீங்க. அப்ப உங்க ஓட்டு விஜய்க்கு தான். சரி, ஓகே, லாஸ்ட் ஒரு கேள்வி. விஜய் தனித்து நிக்கணுமா? ஏன்னா இப்ப அதிமுகவோட கூட்டணி இல்ல, திமுகவோட கூட்டணி இல்ல, பாஜகவோட கூட்டணி இல்லன்னு சொல்லிட்டாரு. விஜய் எந்த கூட்டணியோட சேரணும் இல்ல தனித்து நிக்கணுமா? அது அவங்க முடிவு அவங்க தான் பண்ணுவாங்க. அது விஜய்கிட்ட நீங்க விட்டுட்டீங்க. அவர் யார் கூட இணைஞ்சாலும் நீங்க ஓட்டு போட ரெடி. அந்த மேஜிக் என்ன விஜய்கிட்ட இருக்கு? அவர் ஹீரோ ஆச்சே, அப்புறம் விட விட முடியும். சோ நம்ம ஹீரோவை விட்டு கொடுக்க கூடாதுன்றீங்க. அவரு அரசியலையும் ஹீரோ ஆவாரா? ஆவாங்க. ஓகே, தேங்க் யூ சிஸ்டர். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். என்ன நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க? நான் நர்சிங் ஒர்க் பண்றேன் சார். சேவை மனப்பான்மையோட இருக்கீங்க. சரி, விஜய் பிடிக்குமா? பிடிக்கும் சார். ஓகே, என்ன ரீசன்? சில்ட்ரன்ஸ் அப்புறம் மம்மிஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கும். எனக்கு ரசிகரா சின்ன பிள்ளைல இருந்து பிடிக்கும். அதாவது குழந்தைகள் பெண்கள் மனதை அவர் கலந்துட்டார். சரி, விஜய் வந்து இப்ப இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு,
நான் பிஜேபியோட கூட்டணி கிடையாது, திமுகவோட இந்த ஜென்மத்திலையும் கூட்டணி கிடையாது, அதிமுக கூட கிடையாதுன்னு இருக்காரு. அவர் யார் கூட கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தல் நிக்கணும் இல்ல தனித்து நிக்கணும்? எனக்கு தெரிஞ்சு யாரு கூடயும் கூட்டணி சேராம அவர் தனியாவே எப்படி வந்தாரோ அதே மாதிரியே சொசைட்டிலயும் அப்படியே கொண்டு போலாம், தனியாவே இருக்கலாம். பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து நம்ம தனித்து செயல்பட முடியாது, இல்ல ஒரு கூட்டணி இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆனா விஜய்க்கு அது தேவைப்படாதுன்றீங்களா? எனக்கு தெரிஞ்சு தனியாவே இருந்து அவருக்குன்னு ரசிகர்கள் எல்லாமே இருக்காங்க. சோ தனியாவே இருந்து எல்லாமே ஹேண்டில் பண்ணிடலாம். ஒரு ரசிகர் படை இருக்கிற மனுஷனுக்கு கூட்டணி தேவையில்லைன்றீங்க? என்னோட ஒப்பீனியன் அதான், தேவையில்லைன்னு தான். இப்போ ஒரு ரகசியமான தகவல் இருந்துச்சு, பிஜேபியோட இணைய போறாரு, அதிமுகவோட இணைய போறாரு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க இல்லன்னு ஆயிடுச்சு. இது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் மைனஸா விஜய் வராதது? அவங்களுக்கு மைனஸா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, ஐ மீன் நம்ம இளைஞர்கள் மத்தியில பேக்ரவுண்ட் இருக்கு. ஒரு பவர்ஃபுல் பர்சன், அவர் இல்லாம இருக்கிறது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் மைனஸ்ன்றீங்க? எஸ், கண்டிப்பா. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க, விஜய் எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவார் 2026? கண்டிப்பா அதிகமா தான் ஸ்கோர் பண்ணுவாரு. கேர்ள்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லா விஷயமே பண்றாங்க. சோ கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவாரு தான் நினைக்கிறேன். ஓகே, நீங்க யார் ரசிகர்? நான் சூர்யா ரசிகர். சூர்யா ரசிகர். என்ன காரணம் சூர்யாவை ஏன் பிடிச்சது? சூர்யா அவரோட ஃபவுண்டேஷன், அவரோட கேரிங், அந்த மாதிரி நிறைய பேர். அகரம் ஃபவுண்டேஷன் சொல்றீங்க? ஆமா ஆமா, அகரம் ஃபவுண்டேஷன். பிளஸ் நோ ஹேபிட், பேட் ஹேபிட் அந்த மாதிரிலாம் இருக்காது, அதெல்லாம் நோட் பண்ணும்போது. சூர்யா மாஸ்ன்றீங்க. அவருடைய இந்த மாதிரி ஹேபிட் உள்ளவங்களும் உங்களுக்கு பிடிக்குமா? பொதுவா பெண்களுக்கே வந்து கொஞ்சம் ரஃப்பானவங்க தான் பிடிக்கும்வாங்க. அவர் எல்லாமே இருக்காரு, ரஃப்னு மட்டும் கிடையாது, எல்லாமே இருக்காங்க. எல்லாமே கலந்த மனுஷன். சோ எல்லாமே கலந்த மனுஷன் தான் பெண்களுக்கு பிடிக்கும். யா, ஆமா. ஓகே, தேங்க் யூ சிஸ்டர், தேங்க் யூ. ரைட். விஜய் வந்து இப்ப தனித்து நிக்கணுமா இல்ல கூட்டணியோட நிக்கணுமா? தனித்து நின்னா எப்படி சார் ஜெயிப்பாரு அவரு? கூட்டணியோட நின்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து அறிவிச்சிட்டாரு, நான் பிஜேபியோட இணைய மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு, திமுக கூட இந்த ஜென்மத்திலும் இணைய மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. அப்ப அவர் யார் கூட கூட்டணி வச்சா சரியா இருக்கும்? அது அவர் தான் சார் டிசைட் பண்ணி பண்ணணும். ஆனா தனித்து நின்று ஜெயிக்க முடியாதுன்றீங்களா? அது ஜெயிக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தானே சார். ஒருவேளை கொஞ்சம் குட்டினா கொஞ்சம் இருந்தா தானே அவரோட எதிர்த்து ஒருத்தருக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி கொஞ்சம் இது என்கரேஜ்மெண்ட் பண்ணி அவர் வெளியில கொண்டு வருவாங்கல்ல சார். சோ ஒரு துணை இருந்தா நல்லா இருக்கும். அவரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு நல்லா இருக்கும்ன்றீங்க. சரி, அவர் முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? விஜய் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கும் சார், கண்டிப்பா. எப்படி நானே கேக்குறேன், திமுக அதிமுக அவ்வளவு பெரிய அடித்தளம் இருக்கு, அதை தாண்டி எப்படி ஜெயிக்க முடியும்? அது ஜெயிச்சு காட்டலாம்னா நம்மளோட மனசுதான் சார், எல்லாம் ஜெயிச்சு காட்டலாம். இல்ல மக்கள் ஓட்டு போடுவாங்களா? அவருக்கு போடணும்னு நினைச்சா போட்டு ஜெயிச்சு வர வச்சிடலாம் அப்படி நினைப்பாங்களா? மக்கள் நினைப்பாங்களா? நீங்க ஒரு பெண்மையா என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் சார், கண்டிப்பா நினைக்கிறேன், ஜெயிச்சு வரலாம் தான் நினைக்கிறேன். அவரு பெண்கள். நன்றிங்க, நன்றி. நடிகர் விஜய் எப்பவுமே பரபரப்பா ஒரு பேசப்பட்டு இருக்க ஒரு மனுஷங்க. அவர் வந்து எந்த கட்சியோடய நான் கூட்டணி இல்ல, முக்கியமா திமுக பாஜகவோட கூட்டணி இல்ல, அதிமுக கூட இல்லன்னு கொஞ்சம் மறைமுகமா சொல்லிட்டாரு. சோ அதிமுக இல்லாம அவர் யாரோட சேர போறாரு, நான் எங்க தலைமையில தான் கூட்டணின்னு இருக்காரு. அவர் தலைமையில யார் யாரெல்லாம் சேர போறாங்க, போக போக காட்சிகள் அரங்கேற போது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்.